Exercise 5.4 question number 1. Find the equation of the two tangents that can be drawn from 5,2 to the ellipse 2x squared plus 7y squared equal to 14. சரியா? கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 5,2ங்கிற ஒரு பாயிண்ட்டு எலிப்ஸோட ஈக்குவேஷன். இப்போ எலிப்ஸோட ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 2x ஸ்கொயர் ப்ளஸ் 7y ஸ்கொயர் ஈக்குவல் டு 14. இது எலிப்ஸோட ஈக்குவேஷன். 5,2ங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கா, அந்த பாயிண்ட் வழியாக 2 டேன்ஜென்ட் லைன் மூவ் ஆகுது. அந்த 2 டேன்ஜென்ட் லைனும் எது வழியாக போகுது, இந்த எலிப்ஸ் வழியாக. ஓகேவா? ஒரு டேன்ஜென்ட் லைன், அனதர் டேன்ஜென்ட் லைன். இந்த 2 டேன்ஜென்ட் லைனோட ஈக்குவேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த பாயிண்ட் வந்து கண்டிப்பாக நமக்கு எது மேலே இல்லை, எலிப்ஸ் மேலே இல்லை. எலிப்ஸ் மேலே இல்லை, வெளியில் தான் வரும் இந்த பாயிண்ட் அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த பாயிண்ட்டை எக்ஸுக்கு ஒய்க்கு பதிலாக இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணால் என்ன வரும், 5 அப்ளை பண்ணால் 25. அடுத்தது ப்ளஸ் 7 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 2 அப்ளை பண்ணால் என்னாகும், 4 ஈக்குவல் டு 14. இப்போ 2 இன்ட்டு 25 50, 7 4s are 28 ஈக்குவல் டு 14. இப்போ 78 ஈக்குவல் டு 14 வருது. சரியா? இப்போ இது நாட் ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருந்தால் தான் எலிப்ஸ் மேலே இந்த 5,2ங்கிற பாயிண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது இந்த டயக்ராம் மேலே இந்த பாயிண்ட்டு இல்லை. இந்த பாயிண்ட் வழியாக போகிற இந்த 2 டேன்ஜென்ட் லைனோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு டேன்ஜென்ட் லைனோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னு அவசரப்பட்டு என்ன ஃபார்முலா போட்டுறாதீங்க. ஷார்ட்கட் ஃபார்முலா போடக்கூடாது. ஷார்ட்கட் ஃபார்முலா என்னன்னு ஞாபகம் இருக்கா? எக்ஸசைஸ் 5.1ல் நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட் அட் எ பாயிண்ட் ஆன் எ சர்க்கிள். இப்போது ஒரு சர்க்கிள் வந்து எந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது, x1, y1ங்கிற பாயிண்ட் வழியாக ஒரு சர்க்கிள் பாஸ் ஆகுது. அந்த பாயிண்ட் வழியாக ஒரு டேன்ஜென்ட் லைன் போகுது. சரியா? அப்போது ஒரு பாயிண்ட் வழியாக ஒரு சர்க்கிள் மூவ் ஆகுது. ஏதோ 2, 3 ஏதோ ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். சரியா? அப்போ அந்த பாயிண்ட் வழியாக போகிற டேன்ஜென்ட் லைன் இதோட ஈக்குவேஷன், இது மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கேட்டால் தான் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், டேன்ஜென்ட் லைன் ஃபார்முலா. இந்த ஷார்ட்கட் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக x1, ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக y1, இந்த ஃபார்முலா அப்போ தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அவசரப்பட்டு இந்த ஃபார்முலா போட்டுறாதீங்க. சரியா? எப்போன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட் வழியாக ஒரு சர்க்கிள் வரைகிறோம், அந்த பாயிண்ட் வழியாகவே ஒரு டேன்ஜென்ட் லைன் போகுது. அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஷார்ட்கட் ஃபார்முலா நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஆனால் நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டினில் என்ன இருக்குது, அந்த பாயிண்ட் வழியாக அந்த பாயிண்ட்டு நமக்கு இந்த டயக்ராம் மேலே இல்லை. ஓகேவா? டயக்ராம் மேலே அந்த பாயிண்ட்டு இருந்து அந்த பாயிண்ட் வழியாக ஒரு டேன்ஜென்ட் லைன் வரைஞ்சால் மட்டும்தான் ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ கிவன் பாருங்கள். கிவனில் என்ன கொடுத்துருக்கான், 2x ஸ்கொயர் ப்ளஸ் 7y ஸ்கொயர் ஈக்குவல் டு 14. அப்போது இது எலிப்ஸோட ஈக்குவேஷன் நமக்கு கிவனில் கொடுத்தாச்சு. அப்போது 14ஆல் ஃபுல்லாக டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருது, 2 7s are 14. இங்கே 7 2s are 14. அப்போ x ஸ்கொயர் பை 7 ப்ளஸ் y ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு 14 கேன்சல் பண்ணால் என்ன ஆகும், 1. ஓகேவா? அப்போது 7 2ன்னு இருக்குது. இப்போது எலிப்ஸில் கண்டிப்பாக ஹையஸ்ட்டாக உள்ள வேல்யூ தான் என்ன, a ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் 7, b ஸ்கொயர் 2. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட் என்ன ஃபார்முலா, எலிப்ஸுக்கு y ஈக்குவல் டு mx ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் n ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். எக்ஸசைஸ் 5.4 ஃபார்முலாஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். y ஈக்குவல் டு mx ப்ளஸ் ஆர் மைனஸ் a ஸ்கொயர் வேல்யூ 7, b ஸ்கொயர் வேல்யூ 2ன்னு இங்கே அப்ளை பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அட்டு 5,2ங்கிற பாயிண்ட்டை இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஏன், இந்த 5,2ங்கிற பாயிண்ட்டு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அந்த பாயிண்ட் வழியாக தான் நமக்கு டேன்ஜென்ட் லைன் போகுது. அப்போ டேன்ஜென்ட் லைனில் தான் அந்த பாயிண்ட் இருக்குது. அப்போ கண்டிப்பாக அந்த ஈக்குவேஷன் ஆஃப் டேன்ஜென்ட்டில் அந்த பாயிண்ட்டை நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? அப்போது ஒய்க்கு பதிலாக 2, எக்ஸுக்கு பதிலாக 5ன்னு அப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 5m இந்த சைடு வந்தால் என்னாகும், -5m. இப்போது ஸ்கொயர் ரூட் வந்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு கொடுத்தோம்னா ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இங்கே ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 7m ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். சரியா? இப்போ இது என்ன ஃபார்முலா இருக்குது, a - b ஹோல் ஸ்கொயர்
அப்போ ஏ ஸ்கொயர்னா 4, பி ஸ்கொயர்னா 5m ஸ்கொயர் பண்ணால் 25m ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ 2ab 2 × 2 4, 4 × 5 20m. ஓகேவா? ஈக்குவல் டு இதை ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ணுங்கள். ப்ளஸ்ஸை ஸ்கொயர் பண்ணனா ப்ளஸ்ஸு, மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ஸு. இந்த ரூட் 7m ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகுது. அப்போ 7m ஸ்கொயர் ப்ளஸ் 2 மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் அப்படி இந்த சைடு வந்தால் என்ன ஆகும்? மைனஸ் 7m ஸ்கொயர் ப்ளஸ் 2 என்ன ஆகிடும்? -2 = 0. இப்போ இதை எப்படி எழுதலாம்? 25m ஸ்கொயர் மைனஸ் 7m ஸ்கொயர்னு இருக்கா? சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன ஆகும்? 18m ஸ்கொயர் மைனஸ் 20m. 4 - 2 சப்ட்ராக்ட் பண்ணால் +2 = 0. ஓகேவா? இப்போ இது எல்லாமே 2 டேபிளில் டிவைட் பண்ணலாம். அப்போ 2 டேபிளால் டிவைட் பண்ணால் 9m ஸ்கொயர் மைனஸ் 10m + 1 = 0. இப்போது எம்மோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ண போகிறோம்? ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். இப்போது 9m ஸ்கொயர் மைனஸ் 10m + 1 = 0. இப்போது இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன ஆகும்? எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவோம்? 9 × 1 9. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 9 வரணும். இப்போது 2 நம்பர் எடுத்துக்கிறோம். -9 × -1 + 9. ஓகேவா? அதே -9 × -1 அந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் என்ன வரணும்? -10 வரணும். இது சென்டரில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ. அப்போது அதே 2 நம்பரை ஆட் பண்ணால் என்ன வருது? -10. இப்போ நமக்கு கிடச்ச நம்பர் -9ம் -1ம். இதை அப்படியே எழுதலாம். எப்போன்னா இங்கே ஃபஸ்ட்டு வேல்யூ இல்லை அப்படின்னா m-9 ஒரு ஆன்சர், m-1 ஒரு ஆன்சராக எழுதலாம். ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன இருக்குது? 9 இருக்குது. அப்போ 9ஆல் அதை டிவைட் பண்ணணும். இங்கே 3ன்னு இருந்தால் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது அதை 3ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? அதை மறந்துடாதீங்க. இப்போ -9/9, -1/9. இது இப்போ கேன்சல் பண்ணால் -1. இது அப்படியே தான் இருக்கும். கேன்சல் பண்ண முடியாது. அப்போ -1/9. இந்த 2 ஆன்சர் தான் நமக்கு கிடைச்ச ஆன்சரு. இது எப்படி எழுதலாம்? ஃபேக்டரைஸ் எழுதும்போது m-1 9m - 1ன்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா m-1/9ன்னு டேரெக்டாக கூட நீங்கள் எழுதலாம். அப்போ அந்த 2 வேல்யூஸ் எழுதியாச்சு. = 0. அப்போ 9m - 1 = 0ன்னா 9m = +1. அப்போ m = 1/9. நெக்ஸ்ட்டு m-1 = 0ன்னா m = 1. அப்போது எம்மோட வேல்யூ எத்தனை கிடச்சிருக்கு? 2 வேல்யூஸ். இப்போ எம்னாலே நமக்கு என்ன தெரியும்? ஸ்லோப்பு. 2 டேஞ்சர் லைனோட ஸ்லோப்பாக நாம் கன்சிடர் பண்ணிக்குவோம். ஓகேவா? இப்போது இது ஒரு டேஞ்சர் லைனோட ஸ்லோப்பாக எடுத்துட்டோன்னா ஒரு பாயிண்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5,2. ஓகேவா? அப்போது ஒரு ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட்டும் கொடுத்தா ஸ்ட்ரைட் லைன் என்ன ஃபார்முலா? நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் என்ன ஃபார்முலா? y - y1 = m × x - x1. சரியா? இப்போ டேஞ்சர் லைனை நம்ம எப்படி எடுக்கலாம்? ஸ்ட்ரைட் லைன்னும் சொல்லலாம். ஓகேவா? அப்போது ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் கொடுத்தா ஃபார்முலா என்ன? y - y1 = m × x - x1. அப்போ y - y1ஓட வேல்யூ 2, x1ஓட வேல்யூ 5ன்னு இங்கே அப்ளை பண்ணுறோம். mக்கு பதிலாக 1/9. இப்போ இதே ஆன்சரோடு எழுதலாம். ஆனால் இங்கே ஈக்குவேஷனாக கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறோம்? 9ஐ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 9y மைனஸ் என்ன இருக்குது? 9 2s are 18. டேரெக்டாக கூட போடலாம். அப்படி இல்லைன்னா நான் ஒரு ஸ்டெப் போட்டு தான் போட்டிருக்கேன். 9 × y - 2 = x - 5. இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகும்? இப்போ x - 5 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 9y இந்த சைடு வந்தால் -9y, -18 இந்த சைடு வந்தால் என்ன ஆகும்? +18 = 0. இப்போ x - 9y 18ல் 5ஐ சப்ட்ராக்ட் பண்ணால் +13 = 0. இது ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட்டு m = 1. இது ஒரு ஸ்லோப்பு. பாயிண்ட் என்ன? 5,2. அப்போ x1 y1க்கு பதிலாக சேம் ஃபார்முலா. ஒரு பாயிண்ட்டும் ஸ்லோப்பும் கொடுத்தா ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ y - y1 = m × x - x1 வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்கள். அப்போ y - 2 = x - 5ன்னு வருது. இப்போ x - 5 டேர்ம் அப்படியே வச்சுட்டு y - 2 ஒன் சைட் போனால் என்ன ஆகும்? -y + 2ஆக மாறும். சரியா? இப்போ x - y -5 + 2 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? -3 = 0. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.